சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இன வெல்ல நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது சக்தி பீடங்களை தரிசித்து வருகின்றோம். இந்த சக்தி பீடங்களை பொறுத்த மட்டில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இருப்பினும் கிடைத்த தரவுகளின்படி நான் தரிசித்த சக்தி பீடங்கள் சிலவற்றினை நான் தற்போது தங்களுக்கு வீடியோ பதிவாக வழங்கி வருகின்றேன். 51 சக்தி பீடங்களில் சாமுண்டா தேவி கோயிலும் ஒன்றாகும். காயத்ரி தபோபூமிக்கு எதிரே இது செல்கின்றது. அன்னை பகவதி ஜெகதாம்பாவின் சடைமுடியில் ஒன்று இந்த புனிதமான இடத்தில் விழுந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி நாகத்தை விடுவித்த பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் சாமுண்டா தேவி கோயிலுக்கு சென்றார். கோயிலின் முக்கிய சிறப்பம்சமாக விளங்கும் சாமுண்டா சிலை கோயிலுக்குள் இல்லை. இங்கு சாண்டில்ய முனிவர் தியானத்தில் இருந்தபோது ஸ்ரீ கோரக்நாத் ஞானம் பெற்றார் என்றும், நவராத்திரி, அக்ஷய நவமி மற்றும் தேவோத்தன் ஏகாதசி விழாக்களில் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் சாமுண்டா தேவி கோயிலுக்கு வருகை தருகிறார்கள் என்ற தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடித்த ஒரு போரில் முண்டன் மற்றும் சண்டன் என்ற 2 அசுரர்களை அம்பிகை தேவி கொன்ற அதே இடம்தான் இன்று வரலாறு கூறுகின்றது. பக்தர்கள் அதை தொடக்கூடாது என்பதற்காக இக்கோயிலில் உள்ள தெய்வத்தின் சிலை மீது செந்நிற துணியால் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கோயிலில் சிவபெருமான் கல்லிங்க வடிவில் சித்தரிக்கும் ஒரு பாறாங்கல்லும் உள்ளது. கோயில் முழுவதும் மற்ற கடவுள்கள் மற்றும் தேவிகளின் பல்வேறு அச்சாமூர்த்திகள் இருக்கின்றன. பயணிகள் அவற்றை கண்டு புகைப்படம் எடுத்த அந்த நினைவுகளையும் என்றும் நாம் போற்றி பாதுகாக்கலாம். சாமுண்டா ஆலயம் இமாச்சல பிரதேசம் காங்கரா மாவட்டத்தில் தல்ஹவுசியின் சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. ஒருவர் பேருந்து அல்லது நேரடி வாடகை காரின் இடத்திற்கு எளிதாக சென்ற துர்காதேவி மற்றும் சிவபெருமான் சிலைகளை நாம் காண முடியும். சாமுண்டா தேவி நந்திகேஸ்வர் கோயில் காங்கரா மாவட்டத்தில் பாலாம்பூருக்கு மேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் பானர் ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோயிலின் தெய்வம் மாதா சக்தியின் ஒரு வடிவமான சாமுண்டா தேவி என்று அழைக்கப்படுகின்றது. காங்கரா மற்றும் தர்மசாலாவிலிருந்து பக்தர்கள் பொது போக்குவரத்திற்கு பேருந்துகள் மற்றும் சுற்றுலா டாக்ஸிகள் மூலம் இந்த கோயிலுக்கு வருகை தரலாம். இது ஒரு புகழ்பெற்ற புனித தலமாகும். ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகின்றார்கள். சிவபெருமான் மற்றும் சக்தியின் புனித இருப்பிடம் இது என்பதனால் இது சாமுண்டா தேவி நந்திகேஸ்வர தாம் என்று அழைக்கப்படுகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த பகுதிக்கு வரும்போது அவசியம் இதனை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். जयललिते पाहि मां, श्रीललिते रक्ष मां, शिवललिते पाहि मां, शुभललिते रक्ष मां. जयललिते पाहि मां, श्रीललिते रक्ष मां, शिवललिते पाहि मां, शुभललिते रक्ष मां. कामकोटि सुन्दरी, कामजित सुन्दरी, कामक्रोधनाशिनी, कामिदार्थदायिनी. जयललिते पाहि मां, श्रीललिते रक्ष मां. जननी नारायणी, जननी मनोन्मणि, जननी कामायनी, जननी कात्यायनी. जयललिते पाहि मां, श्रीललिते रक्ष मां, शिवललिते पाहि मां, शुभललिते रक्ष मां. मालिनी हंसिनी, मलयाचलवासिनी, मधुसूदन सोदरी, महिषासुरमर्दिनी. जयललिते पाहि मां, श्रीललिते रक्ष मां. आयीमगमायिनी, आनन्दवल्लिनी, अखिलाण्डवल्लिनी, अनुग्रहदायिनी. जयललिते पाहि मां, श्रीललिते रक्ष मां, शिवललिते पाहि मां, शुभललिते रक्ष मां. அன்பு நண்பர்களே,
என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.